ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் ட்ரிபிள்எஸ் விக்டரி சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்கிறோம். இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்று நம்ம பார்க்க போகிறதுனாக்க, சில பேருக்கு இந்த உடம்பு அதாவது ஒல்லியாகவே இருப்பாங்க. ரொம்ப ஒரு மேரேஜ் வரப்போகுது, கொஞ்சம் உடம்பை தேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் பண்ணாலும் அவங்க ஒல்லியாகவே இருந்துகிட்டு இருப்பாங்க. அதற்கு ஒரு டிப்ஸ் தான் இந்த பதிவு மூலமாக நம்ம பார்க்க போகிறது. என்னன்னாக்கா இப்போ இளைக்கிறதுக்கு தேன் வெது வெதுப்பான தண்ணீரில் தேனை தினமும் காலையில் குடித்தாவே இளைச்சிரும். அதே தேனை பாலில் போட்டு சாப்பிட்டோம்னா, நைட்டில் பாலில் ஊற்றி குடித்தோம்னா உடம்பு கொஞ்சம் தேரும். அதை விட இன்னொரு அருமையான டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிலக்கடலை இருக்குது பார்த்திங்களா, பச்சை கடலை, அதில் ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. ஒரு நேந்திரம் வாழைப்பழம், நான் சொல்ல வேறு எந்த பழமும் சாப்பிடக்கூடாது, நேந்திரம் வாழைப்பழம் கிடச்சிச்சின்னா அதை வாங்கிட்டு அது ஒரே ஒரு வாழைப்பழம், இதில் ஒரே ஒரு கப்பு பால், அதில் தேன் ஊற்றியும் குடிக்கலாம். இது தேன் ஊற்றி அதை சர்க்கரை போடாமல், நான் நாட்டு சர்க்கரை போடலாம். தேன் இல்லை, நான் நாட்டு சர்க்கரை போட்டு குடிக்கலாமா அப்படின்னா, வெள்ளை சர்க்கரையை அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரை போட்டுட்டு, அதே மாதிரி ஒரு நேந்திரம் பழம் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் பச்சை நிலக்கடலை அதுவும் கொஞ்சம் சாப்பிட்டோம்னா, டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா, ஒரு வித்தின் ஒரு 20-25 நாளில் கொஞ்சம் உடம்பு நல்லா தேறி வரும். நல்ல உடம்பு இப்போ உண்டாகும். அதுக்காக தான் இந்த டிப்ஸு. இதேமாரி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரெண்டாவது சில பேருக்கு பகலில் தூங்கினா உடம்பு ஒழுகுன்ட்டு பகலில் தூங்க மாட்டாங்க. அதாவது நல்லா அது என்னங்க, தயிர் ஊற்றி பழைய சாதம் நல்லா சாப்பிட்டுட்டு, தயிர் ஊற்றி வெங்காயம் போட்டு பழைய சாதம் சாப்பிட்டுட்டு பகலில் நல்லா தூங்கி எந்திரிச்சோம்னா நல்லா குண்டாகலாம். இதெல்லாம் சின்ன சின்ன வழிகள் தான். இதனால் எந்த ப்ராப்ளமும் வரப்போவதில்லை. நான் சொன்ன நேந்திரம்பழம், நிலக்கடலை, அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தேன் ஊற்றி பால், நல்லா இது 3ஐயுமே குடிச்சிட்டு வந்தாவே நல்ல உடம்பு தேறி வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இளைச்சவங்களுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு டிப்ஸு. ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல கொஞ்சம், அதாவது ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க இளைக்கணும் அப்படிங்கிறவங்க, ஒரு சிலருக்கு ரொம்ப ஒல்லியாக இருந்தாலும் ஒரு மாதிரியாக இருப்பாங்கன்ட்டு குண்டாகணுங்கிறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக குண்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருந்திருந்தால் இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.